நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன். இன்றைய முத்தமிழ் சிவிக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம நாடகத்தமிழை பற்றி பார்க்கலாம். நாடகத்தமிழில் படம் ஒரு கர்த்தம்மா என்ற படத்துலேருந்து ஒரு காட்சி பார்க்கலாம். அதை பார்ப்பதற்கு முன்னால் அதை ஒட்டிய ஒரு தகவலை பார்க்கலாம். ராஜஸ்தானில் ஜோத்பூர் என்ற நகரத்தில் ஒரு முறை 1730 ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் கெஜ்ரி மரங்கள் இருந்ததாம். அப்போ அந்த மன்னர் வந்து தனக்கு வந்து ஒரு அரண்மனை கட்டுறதுக்காக இந்த கிராமத்துலேருந்து கெஜ்ரி மரங்களெல்லாம் வெட்ட சொல்லி உத்தரவு போட்டிருந்தாராம். அப்பொழுது அம்ரிதா தேவி என்ற ஒரு பெண் வந்து மரங்களெல்லாம் வெட்டப்படாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மரங்களெல்லாம் தெய்வமாக வழிபடுறோம், நாங்கள் மரங்களை வெட்ட விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரங்களெல்லாம் கட்டி பிடித்தவுடன் எல்லா பெண்களும் கூட சேர்ந்து எல்லாரும் அதே மாதிரி அந்த இயக்கமாக ஒரு தடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க. அதில் வந்து ஒரு 300க்கு மேற்பட்டவர் இறந்ததாக கூட சொல்கிறாங்க. அதனால் அந்த மன்னர் வந்து அதுக்கப்புறம் அந்த எண்ணத்தை கைவிட்டு விட்டதாக சொல்வார்கள். இன்றைக்கும் சுற்றுச்சூழல் மரம் வளர்ப்பு செய்பவர்களுக்கு அந்த அம்ரிதா தேவி என்ற பெயரால் விருதுகள் வழங்கப்படுகிறது. அப்படி ஒரு முன்னெடுப்பு நடந்தது, ஒரு சம்பவம் நடந்தது. இப்பொழுது அதுக்கு ஒட்டிய ஒரு நிகழ்ச்சிக்கு வருவோம். கருத்தம்மா என்ற ஒரு திரைப்படத்தில் ராஜஸ்ரீ வந்து நடிச்சிருப்பாங்க. அவங்களோட தங்கை மகேஸ்வரி, அவங்க வந்து வெளியில் கள்ளிப்பால் ஊற்ற சொல்லி கொடுத்தவங்கள வந்து அந்த கள்ளிப்பால் கொடுக்குற பாட்டி கொடுக்க மனது இல்லாமல் யாரோ ஒருத்தர் சுந்தரராஜனை வளர்க்குறேன்னு சொன்னப்போ அவங்கக்கிட்ட கொடுத்துருவாங்க, டைரக்டர் சுந்தரராஜன். அப்போ அவங்க அந்த ஊருக்கு வரும்போது ஒரு நிகழ்ச்சி நடக்குது. என்ன நடக்குதுன்னா, அவங்க ராஜஸ்ரீ வந்து அவங்க அம்மாவை புதைத்த இடத்துல ஒரு தினமும் அந்த விளக்கேற்றி அந்த மரத்தாண்ட கும்பிட்டு வராங்க, அவங்க அம்மா நினைவாக. அப்போ அந்த மரத்தை அவங்க அம்மாவுக்கு இணையாக ஒரு தெய்வமாக நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மரத்தை அந்த ஊர் ஏலத்தில், அந்த பஞ்சாயத்து ஏலமோ ஏதோ ஒரு ஏலம், அந்த ஏலத்தில் ஒருத்தருக்கு எடுத்துடுறாங்க, ஏலம் விட்டுறாங்க. ஒருத்தர் வாங்கிட்டார். வாங்கினவர் வெட்ட வர்றாரு. வெட்டி தானே அந்த ஏலத்தொகை அவருக்கு அந்த மரத்துலேருந்து தான் எடுக்கணும். அப்போ வெட்ட வரும்போது இந்த கருத்தம்மா அந்த ராஜஸ்ரீ வந்து என்ன பண்ணுவாங்க, வெட்ட விடாமல் தடுப்பாங்க. அதை வீடு நான் வந்து விலை கொடுத்து வாங்கியிருக்கேன், ஏலம் எடுத்திருக்கேன், நீ என்ன வந்து தடுக்கிறிய, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னோடனே, அப்போ அந்த மகேஸ்வரி வேடிக்கை பார்க்குற மகேஸ்வரி, அந்த கிராமத்தில் 500 ரூபான்றது பெரும் பணம். ஆனால் மகேஸ்வரி வந்து பட்டணத்தில் வசதியான வீட்டிலேருந்து இங்கே வரும்போது அந்த 500 ரூபா அவங்களுக்கு வந்து அவ்வளோ பெருசாக தெரியல. அந்த மரத்தை பார்க்கும்போது அந்த பெண்ணை தன் அக்கா தான், அவங்க பிரிஞ்சு சின்ன வயசில் வெளியே வளர்க்க கொடுத்துட்டவங்க தான் அவங்க. அப்போ அந்த அக்கா, அங்கே அம்மாவை புதைத்த இடம், அந்த பெண், அந்த மரம் எல்லாமே அவங்க மகேஸ்வரிக்குள் என்னவோ உள்ளத்தை பிசைய அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மரத்தை வெட்ட விடாமல் இந்த பொண்ணு கலங்கி அழும்போது அவங்களுக்கு உதவி செய்யணும்னு இவங்களுக்கு தோணுது. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, வெட்ட வந்தவங்கிட்ட இது எவ்வளோ போகும் அப்படின்றாங்க. நான் 500 ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்தேன்றாரு அவர். அப்படியா, அந்த 500 ரூபா நான் தரேன், நீங்கள் போயிடுங்க, மரத்தை வெட்டாதீங்க அப்படின்றாங்க. சரின்னு அந்த 500 ரூபா வாங்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, வெட்டுக்குள்ளி மிச்சம், வாங்கடா போகலாம், போட்ட பணம் வந்துடுச்சு அப்படின்ட்டு அவங்க போயிடுறாங்க. போயிட்டவுடனே அப்புறம் அந்த மரம் வந்து வெட்டப்படாமல் தடுக்கிறது. அப்போ அந்த பெண் அவங்க 2 பேரும் இணக்கமாக பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒரு காட்சி. ஒரு மரத்தை வெட்டக்கூடாது என்பதற்கு மிக அழகாக இந்த படத்தில் வந்து பெண் சிசு கொலையை தடுத்து தான், அந்த பாதிப்பை தான் எடுத்து சொல்கிற படமாக இருந்தாலும் அதற்கு ஊடே மரத்தை வெட்டக்கூடாது, மரம் முக்கியம், அதுதான் மழை தரும் என்ற கருத்து உள்ளூர ஒரு வரியில் சொல்லப்பட்டிருக்கும், ஒரு காட்சியில் சொல்லப்பட்டிருக்கும். மிக அற்புதமான காட்சி. பாருங்கள். நன்றி.